எங்கள் ஆஃபீஸில் திவ்யான்னு ஒரு பொண்ணு வேலை செஞ்சிச்சுல்ல. ஆமாம், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு சிலிண்டர் வெடிச்சு இறந்துருச்சு இன்னைக்கு. அங்கே தான் போயிட்டு வரேன், அதனால தான் லேட்டு. அச்சோ, எப்படி? அதுதான் தெரியல. சில பேர் சிலிண்டர் வெடிச்சு செத்துருச்சுங்கிறாங்க, சில பேர் சூசைட் பண்ணிச்சுங்கிறாங்க. எது உண்மைன்னே தெரியல. ஆனால் சூசைட் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை அந்த பொண்ணு. ரொம்ப தைரியமானவ. அப்போ சிலிண்டர் தான் வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. சரி விடு, யாரோட தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். இன்னைக்கு அந்த பொண்ணு, நாளைக்கு நம்மளா கூட இருக்கலாம். அதுவும் கரெக்டு தான். சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஏதாவது சாப்பிட்டு தூங்கு, அதையே நினச்சிட்டு இருக்காது. நான் சிலிண்டர் வெடிச்சு சாவல, சூசைடும் பண்ண கிடையாது. என்னை கொலை பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏன் தூக்கத்தில் உளறிட்டு இருக்கா? என்ன உடம்பு இவ்வளோ சூடாக இருக்கு? சவிதா, சவிதா, சவிதா எந்திரி. என்னாச்சு உனக்கு? ஏன் தூக்கத்தில் உளறிட்டு இருக்க? உளர்னா? நானா? என்ன சொன்னேன்? நான் சூசைட் பண்ணி சாகல, சிலிண்டர் வெடிச்சும் சாகல, என்னை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. ஓ, அங்கே போயிட்டு வந்தல, அதையே யோசனையாக இருந்தங்காட்டி இந்த மாதிரி புலம்பிருக்கேன். உடம்பு வேற ரொம்ப சூடாக இருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தூங்குனா சரியா போயிடும். சரி, அப்போ தூங்கு நல்லா. சவிதா எந்திரி. சவிதா, என்னை கொன்னுட்டாங்க. சீ, கனவா? பயந்துட்டேன்.